ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நான் தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வரேன். சரக்கு வந்தா நம்பர் போட்டு வை. டேய் கிளம்ப, தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பைக்ல போயிருவோம். அது இருக்கட்டும். உங்க அண்ணன் என்னால பத்திரிக்கா தெரியுங்களா? அவர் ஏதாவது வேலை பார்க்கலன்னு தான் ஆச்சரியம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? டேய் உன் பிள்ளையிலே பொண்ணட்டி எல்லாம் கூட்டிட்டு கார்ல போய் உட்கார்ந்துருக்காருடா. கூட போயிருக்கா. அதான் ஒரு பையனையும் பக்கத்துல அண்டை விட கிடையாதா? சாரணி கவினி எவனுக்கும் தெரியாது. தனியா தான் கூட்டு போயிருக்கான். ஆமா, தனியா தான் கூட்டு போயிருக்கான். அப்ப உனக்கு தைரியம் வந்துட்டா? இன்னும் நடக்காங்கிற நம்பிக்கையில கூட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கூட்டு போக மாட்டானே. நம்ம கிட்ட வேலை பார்க்க போயிருன்னு சொல்லிட்டு போனான். கடல்ல உட்கார்ந்துருக்காங்கன்னு. இவனுக்கு மண்டியில் அறிவெல்லாம் கலந்துட்டா என்ன? கூட இந்த பயிரோட போகல. இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? எக்கேடு கட்டு போட்டோம். என்னால எதுவும் செய்ய முடியாது. அவர் காப்பாத்துறாரு இல்லைன்னா போது. டேய் கூட இருக்கிறது உன் பொண்டாட்டி பிள்ளைகள் மறந்துடாது. தைரியம் இல்லாம கூட்டிட்டு போயிருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? என் கையில இருக்குது. டேய் என்னடா இப்படி பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க? போதும், இது வரைக்கும் நான் பொறுப்பா இருந்ததெல்லாம் போதும். எனக்கெல்லாம் மனசு வெறுத்து போச்சு. அவரு பிள்ளை அவரை காப்பாத்திக்கிட்டோம். அப்படி பார்த்தா அங்க இருக்கிறது உன் புள்ள. பலியா இருக்கு. சரி டென்ஷன் எடுக்காதடா. எப்படி நீ பின்னாடியே வருவங்கிற நம்பிக்கை எல்லாம் கூட்டு போயிருப்பான். அதெல்லாம் நான் போக முடியாது. நான் இப்ப மட்டும் போயிட்டேன், அதுக்கு ரொம்ப தோல்ல போயிடும். நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணா கூட்டு போலாம். கண்டிப்பா இந்த ரவுடி போய் வருவான். கண்டிப்பா பாதுகாப்பு கொடுப்பான்னு தெனாவட்டில கூட்டு போயிருப்பான். இன்னைக்கு மட்டும் நான் காவலுக்கு போயிட்டேன். என்ன மாதிரி அடி முட்டால் பண்ணி எவனும் இருக்க மாட்டான். என்னால போக முடியாது. டேய் அங்க இருக்கிறது உன் பொண்டாட்டி பிள்ளைலே. சாரனே கண்டிப்பா நீ வர தைரியத்தை தான் போயிருப்பான். எப்படி பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வருவான், எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க தைரியத்தை தான் கூட்டு போயிருப்பான். அதுக்குதான் சொல்றேன். அப்படியெல்லாம் இந்த கிங்ஸன் போக மாட்டான்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். என்னால போக முடியாது. ஏன்னா கவின் சாரனை போக சொல்லுங்க, எனக்குலாம் முடியாது. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? டேய் கிங்ஸன், அங்க ஒரு பையன் இருக்கானடா. டேய் இவனை தூக்கிட்டு போய்வான்டா. வாடா, ஜான் காப்பாத்துவான். டேய் அவனும் சும்மாதான், நீ வா. நான் தூத்துக்குடிக்கு போறேன், எனக்கு வேலை கிடக்கு. டேய் 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 அப்படி சொல்லாதடா. நீ நிக்கிறனால எவனும் பக்கத்துல வரமாட்டான். வா, நான் தூத்துக்குடிக்கு கிளம்பிட்டேன், என்னால வர முடியாது. டேய் உன் பையன் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்களாண்டா. என்ன? டேய் அழகா உட்கார்ந்து இருக்கானுங்களாண்டா. அங்க இருந்த பூவெல்லாம் கிடக்குல, அதான் அழகா பறிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்களாம். பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கானுங்களாண்டா. ரெண்டு பேரும். ஆமாடா, ரெண்டு பையனும் உட்கார்ந்து இருக்கானுங்களாம். ஆச்ச துறையாட்டும் உன்ன மாதிரியே உட்கார்ந்து இருக்கானுங்கடா. இல்ல இல்ல, நான் தூத்துக்குடி போனோம். டேய் ஓ பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்காடா. அவளை பத்தி என்கிட்ட பேசாத. யோக்கிய மாதிரி நீ பேசாத. வா சும்மா இருக்கா. டேய் வெட்டி காதலிச்சிட்டு வா. டேய் நான் இப்ப மட்டும் போனேன், ஜானுக்கு தோத போயிடும். சும்மா நான் வரல. நீ போகணும், ஆனா ஜானுக்கு தெரியக்கூடாது. என்ன பண்ணலாம்? போத பிரச்சனை இல்ல, அவன் பார்க்கறதும் பிரச்சனை இல்ல. அவன் என்ன சீப்பா பாத்துருவான். நான் நினைச்சல எப்படி நான் பிள்ளைய பார்க்க வருவான்னு எனக்கு தெரியும்னே. மெதப்புல உட்காந்துருப்பான், என்னை இன்னும் லூசாக்குவான். நானா வரல. டேய் 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 அப்படி சொல்லாத. இப்போ என்ன, நீ அங்க வரணும், ஆனா உன்னை சீப்பா நினைக்க கூடாது. உன்னை பெருசா நினைக்கணும், உன்னை பார்த்து பயப்படணும், அவ்வளவுதானே. நான் வரல, என்ன விடு. டேய் ஓ பையில எப்படி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கானுங்க தெரியுமா? டேய் இன்னும் ஒரு வாரம் போகட்டும், எப்படி ஊந்து போவானு மட்டும் பாரு. ஊந்து போயிடுவானுங்களா? ஏய் இப்பவே இருந்துகிட்டு நான் நொண்டு போறானுங்கடா. என்ன ஆளு கொஞ்சம் பெருத்த உடம்பா இருக்கானுங்க, அதுல டக்குன்னு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. சிரிப்போ பாரு. ஆமாடா, ஆள் கொஞ்சம் பொத்து பொத்து தான் இருக்கானுங்க, அதனால டக்குன்னு இவனால எடுத்து வைக்க முடியல காலு. ஆனா பாரு எடுத்து வச்சிருவானுங்க. சிங்க குட்டியாச்சே, ரொம்ப அழகா இருக்கானுங்கல்ல. அழகா? ஏய் அவனுக்கு தண்ட அழகனே. அழகா இருக்கானுங்க. நேரத்துக்கு தான் திருப்பங்களுக்கு ஒன்னே மாதிரி இருக்கணும்னு. சரிடா, உன் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும், பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். வா. நான் வரலடா. அங்க வந்து வேடிக்கையை மட்டும் பாரு. டேய் இருந்தாலும் தங்கம் அது என்னமா? அது கலர் கலரா இருக்கா, அதான் அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். தங்கப்புல சிரிக்க அழக பாரு. ஏய் தங்கப்புல வாயில எடுத்து விடாது. அவன் பாட்டு அப்பா மேல உட்காந்துட்டு போறான். ஏ தங்கம், ஏய் எங்க பாரு, சட்டா பாரு. தங்கப்புல என்ன அழகா பேசாம பாரு. தங்கப்புல தாத்தா சொன்ன பாரு, நீ தாத்தா சொல்லு. தங்கப்புல தாத்தான்னு சொல்லு. தாத்தா எவ்வளவு தாத்தா சொல்லிட்டானே. தாத்தா தாத்தா நீ கீழே உட்காந்து விளையாடுதியா?
நல்ல இடமா இருக்கு உட்காரதுக்கு. அதான் நான் அப்பா பாத்துக்கிறேம்மா. தங்க புள்ள கொஞ்சம் ஜூஸ் குடிக்காம எடுத்துட்டாப்பா. வேண்டாம்ப்பா. அம்மா 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிட்டு நீ சாப்பிட்டு. இருக்கட்டும்ப்பா, வேண்டாம். சரிங்க வா அப்பா கிட்ட வா. அப்பா கிட்டே உட்காந்துக்க. இப்பதான் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கா. அந்த மரட்டு பைக்கிட்ட இல்லாம இருந்தா என் பிள்ளை புள்ள மாதிரி இருக்கா. என் பிள்ளை இருக்க அழக பாரு. என் தங்கம், என் செல்லம். அப்பா, அவன் உங்களை பார்த்து தாத்தான்னு கூப்பிடுறான். அவன் சூப்பரா சொல்லுவானே. ஆமாப்பா. தங்க புள்ள தாத்தா 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 மட்டும் தான் சொல்லணும். தாத்தா தாத்தா மட்டும் சொன்னா போதுமா? தாத்தா என் தங்கங்களா என் தங்கங்களா தாத்தா. ஆமா பிள்ளைக்குள்ள விளையாட்டு சாமான் இருந்தது. தங்க பிள்ளை அங்க பாரு, வாத்து வண்டிய பாரு, வாத்து வண்டிய பாரு. இங்க பாரு, வண்டி ஓட்டுவோமா? நாங்க வண்டி ஓட்டுவோம். அட சிங்க குட்டிகள்லாம் இங்க உட்காந்துருக்கானுங்க போலுக்கு. வந்துட்டானுங்க. நான் மட்டும் தானே வந்தேன். ஒரு கிளைண்ட பாக்கணும், கார்னர்ல வெயிட் பண்றேன்னாரு. வந்து பார்த்தா ஆளை காணோம். ஆமாமா, துபாயில இருந்து வந்திருக்காங்களாம். துபாயில இருந்தா கிங்ஸன் கூட பிசினஸ் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல வந்திருக்காங்க. பேரு தேவயானி. ஆமாமா தேவயானி. துபாயில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இங்க பிசினஸ் பண்ணியே ஆகணும்னு வந்திருக்காங்க. அதுவும் கிங்ஸன் கூட பண்ணியே ஆகணுமா. நீ ஆளாதம்மா. என்ன செய்யுமா? சும்மா வெறுப்பேத்துறானுங்க. நீ கவலைப்படாதம்மா, அப்பா நான் இருக்கேன். ஆமாமா அப்பா இருக்காருமா. சரிம்மா நீ அப்பா கூட இரு. அவனை கிங்ஸ்னா தேவயானி கூட அனுப்பி வச்சுட்டு வாரேன். இப்ப இதுக்கு என் மேல பலத்துக்கு இருந்த நீ விடுமா, அவன் போனா போட்டோம். இப்ப சொல்றேன், வெறுப்பேத்து தவள் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமாமா வெறுப்பேத்து தவள் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ அப்படியா? சரி சரி இசை தங்கம் நீ இங்க இரு. அடா நம்ம சிங்க குட்டிகளா உட்காந்துருக்காருங்களே. டே தங்க புரியலா, இந்த சிரிப்பு தான்டா உங்க அப்பா கிட்ட வந்து நீங்க திருடி இருக்கிய. தள்ளி நில்லடா, பிள்ளைக்கு காத்து இருக்காது. எப்படின்னு நேர ஆகாசத்துக்கு கீழே உட்காந்துருக்கிய, காத்து வரல. நான் ஒருத்தர் நிக்கிறதுனால உங்க பேர பிள்ளைக்கு காத்து வரல. தள்ளிடா, பிள்ளைக்கு காத்து வராம. புள்ளில வச்சுட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கான்னு பார்த்தா வந்துருவானுங்க. நீங்க மட்டுமே வந்தியா? ஏண்டா இல்ல கேட்டேனே. சரண் கம்மி பண்ணா எங்க போய் தொலைஞ்சானுங்களா தெரியாது. தம்பியார் மேல இப்ப உங்களுக்கு என்ன பாசம்னே. எனக்கு எவனும் கிடையாது, போங்க போங்க. ஆமாமா இப்ப பேரனும் பிள்ளைங்க இருக்குல்ல, இங்க யாரும் தேவைப்படாது. சரி சரி நான் தேவியானி பார்க்க போனோம், கிங்ஸன் பாக்கணும்னு சொன்னா நான் கூப்பிட்டு வரேன். இல்லையே இதுல என்னமா இருக்குது? போனங்கிட்ட பையன் போ போ, அந்த ரவுடி பையில தேவியானியே பார்க்க சொல்லு போ. தேவியானி தான் பார்க்க போறான். வந்திருப்பானே, இன்னமும் வராம இருக்கான். அந்த வந்துட்டான்ல, பார்க்க விட மாட்டானே. நீங்க அங்க பாக்காதமா, நீ வாமா அப்பா கிட்ட வா. நம்ம வீட்டுக்கு போகலாமா? இல்லம்மா நம்ம போயிருவோம். விலங்காத பயிர்களா சுத்திட்டு இருக்கானுங்க, நம்ம போயிருவோம். இல்லப்பா இப்ப போனா நம்ம பயந்து போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் போக கூடாதுப்பா. கிங்ஸ்லன் நான் வந்துட்டேன். அட கிங்ஸ்லன் தேவியானி வந்தாச்சு போலுக்கு. ஜனனே புள்ளைல தூக்கிட்டு போட்டுமா? மரியாதையா ஓடி போயிரு. புள்ளல் மேல கை பட்டுச்சுதே. சரிண்ணே சரிண்ணே, பாப்போம் பாப்போம். சரிம்மா நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போறோமா. அப்ப மடி விட்டு இறங்கிறாதம்மா, அப்ப மடி விட்டு இறங்கிறாத. உங்க அப்பாவுக்கு இதயம் வலிக்கும். என் புள்ள என் மல்ல தான் இருப்பா. இப்ப என்ன என் புள்ள என் மல்ல தான் உட்காந்துப்பா. நீ உட்காந்து கத்தங்க. இதுகளுக்கு தனி உலகம் போலுக்கு. என்னே உங்க உலகத்துக்குள்ள நாங்க வரலாமானே? நம்ம நக்கல் பண்றாங்கப்பா. இந்த நக்கல் எல்லாம் வேற எங்க வச்சுக்க. கேட்டேன், உங்க உலகத்துக்குள்ள நாங்களும் வரலாமானே? தனி உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அதான் அந்த உலகத்துல அப்பா அம்மாவா பேர வேற யாருக்கும் இடம் கிடையாதுல்ல. ஏமா அவன் புருஷனுக்கு இடம் உண்டா? ஒரு பையனுக்கு இடம் கிடையாது. நீங்க இருக்கிற வரைக்கும் இடம் கிடையாதுன்னு. இடம் ஒருத்தருக்கும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நல்லதுமா, அப்படியே இருக்கணும். உங்க அப்பா விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுமா. நக்கல் பண்ணிட்டு இருந்தா போன்ற போடா. புருஷன் வேண்டாம் அப்பா வேணும்னா மண்ணில் உட்காந்துருக்க. இன்னைக்கு இரு, உடனே சுத்தல்ல விடல. தேவியானி பாத்துட்டு வரேன். சரி தேவியானி மேடம் வந்துட்டாங்க, நான் வரேன். அவட கடத்தாமா, அவன் உனக்கு வேண்டாமா. அந்த ரவுடி பையன், அந்த முரட்டு பையன் உனக்கு தேவையில்லை. அவன் தேவியானி கூட போறான், இல்ல சிம்ரன் கூட போறான். நமக்கு தேவையே இல்லை. அப்ப நான் இருக்கேம்மா, உனக்கு அப்ப நான் இருக்கேன். தங்க புள்ளி எப்படிலாம் வேதனைப்படுத்துறான். இவ்வளவு மனுஷனானு கேட்க. என் புள்ளி எப்படிலாம் வேதனைப்படுத்துறான். என் புள்ளியோட நீங்க வேதனைப்படுத்துறீங்க. விடுமா பார்,
அவன் உனக்கு வேண்டவே வேண்டாம். அவன் உனக்கு தேவையில்லை. சரிப்பா. என் புள்ளி எப்படி எல்லாம் வேதனைப்பட்டுறானுங்க. டேய், என் புள்ளி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா பாப்பேன்னு தெரியும்டா. எனக்கு என் பேர பிள்ளை போதும்டா. என் புள்ளி என் பேர பிள்ளை இருக்கிற வரைக்கும் எனக்கு போதும். என்ன மாட்டாங்க? என்ன ராசக்குட்டி? உங்க பிள்ளை நீ தூங்குமா? அப்ப தோல் தூங்கு. சரிங்கப்பா. புள்ளி கஷ்டப்படுறதுக்குனே வரானுங்க. ஹாய் மேடம். அவன் கிடக்காமா? சே, நம்ம வேறத்துக்கு உட்காரலாம் வாமா. வேண்டாப்பா. நாம ஏன்ப்பா போகணும்? நம்ம எதுக்குப்பா போகணும்? நம்ம இப்ப போனா நம்ம பயந்து போயிட்டோம்னு சொல்லுவானுங்க. ஒண்ணு வேண்டாம். அதுவும் சரிதான். ரொம்பதான் பிக்கு பண்ணதுனே. மாமா உன் பின்னாடி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. ரொம்பதான் பிக்கு பண்ணுது. என் வாயில தப்பு தரான்றேன். நான் நம்ம வீட்ல தானே இருக்கேன். ஆமா. என்ன மாமா? அந்த மனுஷன்கிட்ட போய் நான் எங்க இருக்கேன்னு கேளு பாப்போம். ஏன்டி? பாவி மனுஷனுக்கு நம்ம எங்க இருக்கேனே தெரியல. நைட் ஆனா எங்க வீட்ல போய் தேடிட்டு வருது. ஏன்? அந்த லட்சணத்துல என்ன கண்காணிச்சிட்டு இருக்கு. நான் என்னமோ எங்க அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போன மாதிரியே நினைப்பு. நான் வெளியில வர நேரம் இப்படி உன் கூட வரேன் பாரு. இந்த மண்ணத்துல நமக்கு பின்னாடியே வர வேண்டியது. நைட் ஆனா எங்க தெருவு எங்க வீட்டு முன்னாடி போய் நிக்க வேண்டியது. என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது டி. எப்படி இருக்கு கேட்கும் போது உனக்கு? அப்போ நீ நம்ம வீட்டுல தான் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. நான் கோச்சிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேனா தெரு முழுக்க தலை காட்ட முடியல. ராணி என்ன உன் புருஷனை பட்டினி போட்டிருக்கியா நைட்டு அப்படின்னு கிளவி மாதிரிலாம் என்ன வச்சு ஓட்டுதாளுவேன். உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது டி. நீ இந்த மனுஷனுக்கு இறக்கப்பட்டுட்டு இருக்க. சச்சா, நான் தப்பா நினைச்சிட்டேன் டி. நம்ம வீட்ல எங்க இருக்குன்னு தெரியாதானே நான் எங்க இருக்கேன்னு தெரியும். நைட்டு 7-8 மணி ஆயிட்டுனா நம்ம தெருவுதான். இதையும் நான் காதலிச்சு கல்யாணம் வேற பண்ணிருக்கேன். அது வேற ஒண்ணுட்டி, மாமா புதுசா லவ் பண்றாருல அதனால கூட இருக்கலாம். பகலெல்லாம் கண்காணிக்கிறதுலாம் சரிதான். ஏன் நைட் இப்படி கோட்டை விட்டுறதாவ? இல்லடி, அதான் அவிய நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு நினைச்சிட்டு இருக்கவள. எங்க அப்பா தான் அவிய மேலேயே சத்தியம் பண்ணிருக்காவல என் பொண்ணுங்க வரமாட்டான்னு. பெரும் அங்க பதில போய் நிக்குது. பேசாம நீ சொல்லு. உன் கதையை கேட்டா எனக்கு சிரிச்சுக்கா. அதான் ஊர்ல கிழவி எல்லாம் சிரிக்கால. இப்ப இந்த மனுஷனை யார் லவ் பண்ண சொன்னான்னு கேட்க. அதான் லவ் பண்ண தெரியல. பெரும் மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. லவ் பண்றேங்க பேர்ல நான் போற இடத்துக்குலாம் வந்துகிட்டு நான் எங்கெல்லாம் நிக்கணும் அங்கெல்லாம் நின்னுக்கிட்டு. ஆனா நைட்டு கோட்டை விட்டுற வேண்டியது. சரிடி, நீ போய் உண்மையை சொல்லு. நான் நம்ம வீட்டுல தான் இருக்கேன்னு. இவ்வளவு நாளா நான் நம்ம வீட்டுல எங்க இருக்கேன்னு கூட தெரியல. இதுக்கு நான் போய் சொல்லணுமாங்க? சரி, எதுக்கும் ஒரு வார்த்தை பேசிதான் பாரு. எனக்கு பேச தலை காட்ட முடியல ஊருக்குள்ள எனக்கு. ராணி உனக்கு பொசனுக்கு என்ன? ராணி உன் பொசனுக்கு உனக்கு என்ன? சரி பேசிட்டு வா. மயிமா போவாத. அப்புறம் உனக்கு பெருசா ஒண்ணு இருக்காது. இது லவ் பண்ணுது. எல்லாரும் நம்புங்கம்மா. இப்ப எதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி முறைச்சுக்கிட்டு நிக்காவலாம்? சோப்பா ஏதோ சொல்ல வர அவனானே இவ்வளவு நேரம் அங்கேயே நின்னேன். அப்புறம் சும்மாவே நின்னுட்டு போலான்னு பாக்குற நேரம் நான் எதைத்தான் புரிஞ்சுக்கிட்டது. என்னது? அத்தி ஒருவேளை டைவர்ஸ் கொடுக்குதா? அத்தி ரொம்ப ஓட விட்டுட்டேனா? அவசரப்பட்டுட்டேனா? ஏங்க அது வந்து என்னது? என்னது? வீட்டுல போய் படிச்சு பாரு. படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு பதில் வேணும். நாளைக்கு இதே இடத்துல காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா வரணும். நாளைக்கு இதே நேரம் இதே இடம் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னவோ தெரியலையே. அப்படிலாம் இருக்காது. இந்த டைவர்ஸ் கொடுத்துட்டாவல. ஆத்தி நான் ரொம்ப தான் ஓடி ஒளிஞ்சிருக்கேன் போலுக்க. ஒன்னெல்லாம் விட்டா துறைக்கு வேற பொண்ணே கிடைக்காது. அப்பெல்லாம் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லட்டி. நான் வாசம் போயிட்டேன்.
சீரழிதாமே பேசாம டைவர்ஸ் கொடுப்போன்னு பாவி வருது குண்டக்க வண்டக்க யாசிச்சு டைவர்ஸ் கொடுத்து விட்டாவல அது சரி இவ்வளவு தேங்கி தேங்கி அழுதிய அப்ப உள்ளுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு தான் நீ அவனை ஓட விட்டுருக்க எத்தே அவிய மேல காதல் இல்லன்னு யாருத்தே சொன்னா அது கண்ணா பின்னான்னு இருக்குது ஆனா அந்த பாய் மசனை பார்த்தா மட்டும் எனக்கு காதல் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இனி உங்களை போய் நான் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருக்கேனே உங்களுக்கு இவன் எந்த சீமச்சரிக்கு வந்து மருமவளா வர போறான்னு தெரியலையே அத்தைய எடுத்து வந்து பிடிக்க வரல என் நெஞ்செல்லாம் பதறுத பின்னாடி பாரு லைன் கட்டி நிக்காள்வ ஒருத்தி இந்த வீட்டுக்கு வர முடியல இதுல ஒன்னா கட்டி விட்டுட்டு இன்னொருத்தி வேற குடும்பம் விளங்கிரும் எத்தே நீ என்கிட்ட எல்லாம் பேச்சு சொல்லலாம் நல்லதா பண்ணுவ அந்த குண்டப்பனை வளைச்சு போடக்கு உனக்கு துப்பு இல்ல அவன் நல்லா இடித்தடி மாதிரி அங்கேயும் சுத்திட்டு வரா அவனை வளைச்சு போடக்கு உனக்கு துப்பு இருக்கா ஏது அவனை இடித்தடி பையலா நான் இல்லன்னு சொல்லல ஆனா அவனை உன்னால வளைச்சு போட முடியல பாரு அவனே கொஞ்சம் பேசினா கால்ல இருந்து விழுந்துருவான் அவனையே உனக்கு வளைச்சு போட முடியல ஏன்னா பிள்ளைன்னு இருக்க பாரு இப்ப ஏன் வாழ்க்கை வச்சு வாங்கத்தே அவ வாழ்க்கை இருக்கட்டும் இவரு ஏன் வாழ்க்கைய பாருங்கத்தே அதெல்லாம் வாய்ப்பு இல்லடி இல்ல இல்ல இந்த மனுஷன் வெறுத்து போச்சு நீ ஏன்டி ரொம்ப ஓடி ஒளிஞ்ச அதாங்க நான் பண்ண தப்பு இருந்தாலும் நீ இவ்வளவு ஓடி ஒளிஞ்சிருக்க கூடாது இனி என்ன பண்ண முடியும் அத டைவர்ஸ் கொடுத்துட்டாவல இது டைவர்ஸா இருக்காதுடி முதல்ல என்னன்னு படிச்சுதான் பாருடி அதுதான் நான் சொல்றேன் முதல்ல என்னன்னு படிச்சு பாரு இது படிச்சு பாருடி அத சொல்லுதால இல்லடி ஐயா அம்மா இதெல்லாம் படிச்சு பார்க்குற அளவுக்கு ஏன் மனசுல தைரியம் பத்தாதம்மா எனக்கு தைரியம் பத்தாதம்மா ஏக்கா இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாதுல்லக்கா அதெல்லாம் இருக்க முடியும் இழுத்து இழுத்து எப்போ உங்க பிள்ளைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயி போச்சுதோ அப்பவே நான் இந்த வீட்ல இல்லத்தே இல்ல நான் இருக்க மாட்டேன் மானங்கட்டு போய் நான் இருக்கவே மாட்டேன் அடி ராணி முதல்ல லெட்டர் என்ன இருக்குன்னு படிய மாட்டே அப்படி இந்த லெட்டர்ல என்னத்தான் இருக்கும் என்ன விட நல்ல பொண்ணு கிடைச்சிரும் எட்டி பொண்ணே கிடைக்காதுடி அவனுக்கு ராணி அத மட்டும் உண்மை நெஞ்சில பால வாக்க வந்த என் மாமியாரே மாமியாங்கிற மாதிரியான ஒரு துளி கூட இல்லப்பா இவளுக்கு எப்படித்த செஞ்சு அதை மறுபடியும் சொல்லுங்க எதுக்குட்டி காதல இன்ப தேடி வந்து பாஞ்ச மாதிரி இருந்துச்சுட்டு எப்பா கேட்க கேட்க மனசுல எவ்வளவு ஆனந்தமா இருக்கம்மா கொஞ்சம் மறுபடியும் சொல்லலாம் புண்பட்ட என் மனச உங்க பொன்மொழிதான் என்ன தேத்திக்கிட்டு இருக்கு மறுபடியும் சொல்லுங்க தே என்னடி சொல்லணும் அதான் நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன் நீங்க சொல்லணும் சரியா நம்மளெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கா பத்தியா நிஜமாவே டைவர்ஸாதே தெரியல பெரிய பேப்பரா இருக்க அத்தை உங்க பையனுக்கு வேற பொண்ணு கிடைச்சிருமா அத்தை அவனுக்கு பொண்ணே கிடைக்காதுடி ஐயா ஐயா அம்மா அம்மா ஐயா எப்பா பல ரசங்களை என் காத்துல ஊத்துன மாதிரி இன்ப தேன் வந்து பாயுதே செந்தமிழ்நாடு என்னும் போரினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே டைவர்ஸ் கிடைச்சிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல புருஷனுக்கு வேற பொண்ணு கிடைக்காதுங்கதான் இப்ப எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல அவரும் தனியா இருப்பாரு இவரும் தனியா இருப்பார்ல பிரச்சனை இல்ல நீ அப்படி சொல்ல வர சப்பா எனக்கு வாச்சதெல்லாம் ஒண்ணு போல வாச்சிருக்க முதல்ல என்னதான் விட்டு அனுப்பியிருக்க அதை காட்ட மாட்டி அத்தை எனக்கு என்னத்தே குறை நீங்களே சொல்லுங்க எனக்கு என்னத்தே குறை நீ ஓடி ஒளிஞ்சதான் குறை அது என்னதானே படிச்சுதான் காட்ட இத படிக்கிற அளவுக்கு என் மனசு தைரியம் இருக்காமான்னு தெரியல மாமியாரே படிக்கட்டும் நீங்க படிங்கத்தே நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அதான் எனக்கு பொண்ணே கிடைக்காதாம்ல மாமியார் சொன்னா என் வாய் முத்தம் படிக்கும் வேற எதுக்கு உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கிடுங்க அதுக்கு மாமியாங்கிற பையனா ஒரு துளியும் கிடையாது பாத்துக்க சரி தே வாங்கி படிங்கத்தே என்னங்கத்தே படிங்கத்தே உங்க மகன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்காவா நாங்க படிங்க தைரியமாயிட்டல ராணி அதான் வேற பொண்ணு கிடைக்காது இல்ல பிடிங்கத்தே டீ துறைக்கு டிமாண்ட் அதிகம் டீ என்னக்கா சொல்லுவிய டீ துறை நல்லா ஆன்சமா அழகா இருக்கான் பின்ன டிமாண்ட் இல்லாம இருக்க மாட்டி மாமியார இது சீக்கிரம் படிங்க ஏன் டீ இதுல டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல அதெல்லாம் இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணி என் புருஷன் கூட நான் வாழ போறேன் அப்போ துணிஞ்சிட்டேன்னு சொல்லி துணிஞ்சுதானே ஆவணும் எல்லா காமெடி பீஸா வந்திருக்கு எனக்கு வாச்சதெல்லாம் அத கொண்டாட்டி அத்தை சீக்கிரம் படிங்கத்தே உனக்கு ஆர்வம் இல்ல ஏதாவது காரணம் இருக்குல்ல அந்த காரணத்தை கேட்க தான் ஆர்வம் ஆகா என்னென்ன காரணம்னு பாப்போம் அத்தை படிங்கத்தே ஒரு நிமிஷம் இருங்கத்தே நான் அழுதுக்கிடுதே இல்ல நான் புருஷன் டைவர்ஸ் கொடுக்கும்போது நம்ம சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது பத்தியில அது நம்ம தன் பண்பாடு கிடையாது இருங்க அழுதுட்டு வர
யூ கண்டினியூ படிங்க தே. ஐயோ அம்மா. அம்மா ஐயா டைவர்ஸ் கொடுத்துட்டாவல. நீங்க படிங்க தே. படிக்க என் குழந்தை மனசுக்கார மனைவியே. அத்தி பாசமா ஆரம்பிச்சிருக்காவல டைவர்ஸ்ல கூட. ஆமாட்டி, இந்த கடிதம் எழுதுறது எனக்கு சுலபம் இல்லை. ஏன்னா நான் கத்திய பிடிக்க தெரியும், ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க தெரியும். ஆனா பேனா பிடிச்சி காதல் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னது? நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஊருக்கு ரவுடி, ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர். ஆனா உன் முன்னாடி நான் பள்ளி போகிற பையன் மாதிரி மௌனமா நிக்கிறேன். டைவர்ஸ்னு சொன்னியா? நீ தானே சொன்ன. மிச்சத்தையும் படிங்கத்தே. உலகத்திலே காதலிக்கு லவ் லெட்டர் எழுதின கடிதத்தை அம்மா படிச்ச முதல் சரித்திரம் நான் மட்டி. ஐயா மிச்சத்தையும் படிங்கத்தே. நீ தெருவுல பிள்ளை மாதிரி சிரிச்சுக்கிட்டு விளையாடி கொண்டிருந்த நாள் நினைவிருக்கா? அந்த நாள் தான் என் மனசு கடத்தப்பட்டது. நான் தான் உன்னை தூக்கி கொண்டு போனேன் நினைச்சேன். இல்ல, உண்மையில் நீ தான் என் உயிரை தூக்கிக்கிட்டு போன. நிஜமாவே இது உங்க புள்ளதான் எழுதிருக்காரா? அவன் நம்மட்டி எழுதிருக்கான். டங்கிஸ்ல எழுதிருக்கா மட்டி. இரு விஜயத்தையும் படிக்க. எட்டி கவிதைலாம் எழுதிருக்கா மட்டி. கத்தி என் கையில் இருந்தாலும் காயம் என் உள்ளத்தில், உன் ஒரு வார்த்தை இல்லாமல் துடிக்கும் என் இதயத்தில். என்னத்தை சொல்றிய? பயங்கரமா எழுதிருக்கானே. ஆமாத்தே, நம்ம கருத்து வேறுபாடு வந்த நாள் நான் கோபமா இருந்தது உண்மை. ஆனா அந்த கோபத்துக்குள்ளே பயம் இருந்தது. நான் இவளை இழந்துட்டனோன்னு. நீ இல்லாத வீடு பெரிய பங்களா இல்ல, ஒலிக்காத வெறும் சுவர்கள். நீ பேசாத நாள் ஹாஸ்பிட்டல் சத்தம் கூட கேட்கல. நான் ரவுடி ஃபீலிங்ல சுற்றினாலும் உன் மௌனம் தான் எனக்கு பெரிய தண்டனை. எத்தே நிஜமாவே எழுதிருக்காவளோ? நான் என்ன பொய்யாட்டி சொல்லுதேன்? இரு முடி உரை கவிதையா? இரு அது என்னன்னு பாப்போம். ஆரம்பிக்கும் போது ஒரு கவிதை, முடிக்கும் போது ஒரு கவிதையா? படிங்க. நீ சிரித்தால் என் உலகம் சுகம், நீ சுளித்தால் என் நாள் பகை. காதல் சொல்ல தெரியாதவனே நான், உன்னை இழக்க தெரியாது அன்பே. எனக்கு ஐ லவ் யூ சொல்ல ஸ்டைல் தெரியாது, சினிமா டைலாக் வராது, பூக்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது. எந்த பூ நல்லது என்று கேட்க வேண்டிய நிலை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். நீ சாப்பிடாம இருந்தா எனக்கு கோபம் வரும். நீ அழுதா என் உள்ளம் உடையும். நீ சிரிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி தோணும். காதல் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாயா? ரவுடி கிட்ட இருந்து டாக்டர் ஆகிட்டேன். இப்போ டாக்டர் கிட்ட இருந்து உன் கணவரா மாற கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கை முழுக்க நீயே என் நோயும், நீயே என் மருந்தும். சொல்ல தெரியாத காதலை சொல்ல முயற்சிக்கும் உன் முட்டாள் கணவன். அப்ப இது டைவர்ஸ் நோட்டீஸ் இல்லையா? அடியே என்ன சோதிச்சு பாக்கியான்னு கேக்க. அவனுக்கு உட்கார்ந்து கவிதை எழுதிருக்கா. அது சரி டி, இது எப்படி வந்து கொடுத்தான்? ஒரு வாரமா நின்னே கொடுத்துட்டு நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துக்கு வரணும்னு சொன்னாவ. போயிருவோம். எத்தே இரு என்னதான் நடக்குன்னு பாப்போம். நாளைக்கு இதே டைத்துக்கு போ. நீங்களும் கூட வருவீங்களோ? ஆமா, நாங்களும் வந்திருக்கோம். அவங்கிட்ட சொல்லு. சரி பொண்ணா, இந்த லவ் லெட்டர் நீயே வச்சுக்க. புடி பைய எங்கேயோ கேட்டே கேட்டிருப்பான். மத்துக்கு ஐடியா ஏகனி, உனக்கு நிறைய லவ் லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னல? ஆமாத்தே, அதான் ட்ரை பண்ணிருக்காவ. அதான பார்த்தீங்கன்னா இப்படிதான் கொடுப்பான்னு பார்த்தேன். இந்தா நீயே வச்சு படி. வெக்கமா இருக்கே. லவ் லெட்டர்லாம் எது தெரியுமா? இதை தானே எதிர்பார்க்குது. லவ் லெட்டர் என் புருஷனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காவ. என் புருஷனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காவ. ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் நீரா. இதுக்கு அழகா பாரியம் போயிங்க. எந்த தகப்பனுக்கு என்ன இருக்கக்கூடாதா? ஆமா, என் பிள்ளைங்களையும் நான் திட்டத்தனமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சிரிக்காதுங்க பாரு. அப்பா அப்பா வா, அப்பா கிட்ட வா. எவ்வளவு அழகா இருக்கானுங்க. உட்கார்ந்துருக்க அழகா பாரு. உட்காந்துட்டீங்களோ? என் பிள்ளைங்க அழகா உட்கார்ந்துருக்கானுங்களே. இவங்க உட்காந்துருக்கானுங்க. பார்த்தல உன் பையன் இப்படி உட்காந்துருக்கானே, சும்மா ராஜ தொலையாட்டு உட்காந்துருக்கானுங்களா? ஆமாடா, உட்காந்துருக்கானுங்க. 6 மாசம் முடிஞ்சிட்டலண்ணே, இவன் அப்படிதான் உட்காருவானுங்கண்ணே. வீட்லயும் இப்படிதான் உட்காந்துருப்பானுங்க. ஆமாண்ணே, உட்கார்ந்துக்கிட்டே நான் ஒண்ணு போவானுங்க. பார்க்க அழகா இருக்கும்ல? ஆமாண்ணே, எங்க கண்ணிலையும் காட்டுறது கிடையாது. நாங்களும் இப்படிதான் திருட்டுத்தனமா தான் பார்க்கோம். இதுக்கெல்லாம் ஜானன் எனக்கு இருக்கு, பாத்துக்கிட்டே இருந்தேன். டேய் தேவியானி ரெடி?
தேவயானியா? ஆமாண்ணே, உனக்கு ஜோடி பார்த்துருக்கோம்னே. தேவயானி ஒன்னே போட்டுருவேன். தேவயானி தான்டா, உனக்கு ரொம்ப பழக்கமான தேவயானி தான். டேய், ஏதோ வேண்டதில்ல பாத்துறாதீங்க. இன்னைக்கு நீ வெறுப்பத்தியே ஆகணும். நான் கிங்ஸ் வந்திருக்கேன்னு சொல்றேன், அப்பா அம்மா விட்டு இறங்காம நிக்கா. அது மட்டும் இல்ல, பையன் உள்ள எவ்வளவு தென்னாவட்ட பேசுது. அவ அப்பா மேல உட்காந்துருக்கு, ரொம்ப தென்னாவட்ட பேசுறான். அவளை வெறுப்பேத்தணும்டா இன்னைக்கு. தேவயானி வர சொல்லுடா. தேவயானி மட்டும் நீ பார்த்த அப்படி மயங்கி விழுந்துவன. ஆமாடா, இருந்தாலும் தேவயானி இவ்வளவு அழகா இருக்க கூடாது. அவ்வளவு அழகா? அழகுனா அழகு, உங்ககிட்ட அழகா எங்கிட்ட அழகா? அவ்வளவு அழகா இருக்காங்கடா. ஏய் பார், இசை நீ வெறுப்பேத்துற. பையன் உள்ள பாலத்துக்கு என் முதல்ல இருந்துட்டா. எதுக்கு? எதுக்கா? கிங்ஸனுக்கு தேவயானி பாத்திருக்கேன்னு சொன்னேன், அதுக்குதான் கோவம் வந்துச்சு. டேய், அவன் அப்பா மாதிரி விட்டு இறங்கவே இல்ல. ஜானனை இப்படியே வச்சு உன்னை வெறுக்க வச்சிடான்னு பாக்கலாம். சரி, தேவயானி வர சொல்லுங்க. டேய் சாரானே, தேவயானியை கூட்டிட்டு வா. டேய், சிரிச்சு காட்டு குத்துறாடா. தேவயானி எப்படிடா? என்ன விட்டுருங்கடா. முடியாது முடியாது, அதெல்லாம் நல்ல தேவயானிக்கான பொருத்தங்கள்லாம் பக்கவா இருக்கு. தேவிட்டு என்னை எப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கானுங்க பாருடா. அண்ணே, தேவயானி கும்முன்னு இருக்காங்கண்ணே. டே கிங்ஸின் அவனை தூர போச்சுடா. ஏன்டா? பொம்பளை வேஷம் போட்டதுல இருந்து அவன் பாக்குற பார்வையே சரியில்லடா. காய்ச்சி பிடிச்ச பையன். தேவயானி கும்முன்னு இருக்காங்கண்ணே. உன்னை ஓடிட்டு போடா. இல்லனே, கும்முன்னு இருக்காங்கண்ணே. தயவுசெய்து அவனை போச்சுடா. நான் போக மாட்டேன். ஆசமே நான் தானே கஷ்டப்பட்டு போட்டு விட்டேன். டேவிட் அக்கா, இவனுங்களாம் உன் கூட போத தம்பியாடா. தெரியாம அந்த வேஷம் போட்டுட்டேன். ரெண்டு பயலும் அந்த பின்னாடி நிக்காம பாரு, இவனும் லேஸ் பட்டவன் கிடையாது. அவன் பார்க்க பாரு. ஏன் தான் மாணிக்கம்? அதான் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, பொருளடா. அவன் பார்த்தேன் 4 மாசம் ஆகுது. என்னன்னு அதை விட்டுறா. டேவிட் அக்கா எப்படி இருக்கோ பத்தியா? அவனுக்கு சிரிப்ப பாரு, ஆச்சரியமா இருக்கோ? ஆமாடா, அப்படியே பொம்பளை மாதிரியா இருக்கும். மோனுக்கு ஏன் அப்படி சிரிக்கானுங்க இப்ப தெரியுதுடா. டேவிட் அக்கா, நீ வாடா. நிஜமாவே பொம்பளை மாதிரியா இருக்கியக்கா. இன்னையில இருந்து டேவிட் அக்கா தான் ஆளு. என்ன எனக்கு சிரிப்பா பாரு. அவன் ஆச்சரியமா பார்க்கான்டா. நீ ஆச்சரியமா பார்த்ததெல்லாம் போதும், வா. டேய், எனக்கு கூசுதுடா. கூசுதா? டேவிட் தானே தெரியுது, ஆனா என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா. அப்படிதான் எங்களுக்கு இருக்கு. அத போய் டேவிட் தப்பா நினைக்காமல. டேவிட் தான் இருந்தாலும் இல்ல, எதுக்கு ஒரு தள்ளியே வா. ஏண்டா கிங்ஸ், அப்ப நீ எந்த பழகிட்டுமே நின்றுட வண்டியா? நின்றுட மாட்டேன். அப்ப இசை மட்டும் வெட்டி வெட்டி கதறிச்சா? அவளை அத்தனைக்கு முடிச்சு போச்சு. டேவிட், எதுக்கு ஒரு தள்ளியே வா. உடம்புல கூசுடா. சரி, நீயே காட்டி கொடுத்துருவ பொழுக்க. இல்ல, இங்க பாரு, நீ கிட்ட வந்து நான் சிரிச்சிருவேன். பிறகு எல்லாம் போச்சு. நீ தள்ளியாரு என்ன சிரிச்சிருவியா? ஆமாடா, ஏன்னா எனக்கு டேவிட்னு தெரியும். இவன் கிட்ட வந்தானே எனக்கு கூசம். அப்போ நான் சிரிக்க தானே செய்வேன். அப்போ நஜம் தேவியை கொண்டு வச்சா? இல்ல, நஜம் பொண்ணையா அண்ணன் பக்கத்துல விட்டா என்ன ஆகும்? வேண்டாம், என்ன யோசிக்கன்னு எனக்கு தெரியும். காணொலி நடக்காது. அவன் போதையில இருந்தா கூட கண்டுபிடிச்சிருவான். போதையில இருந்தா கூட ஈஸி தர வேற யாரையும் தொட மாட்டான். அவன் உடம்பே அவனுக்கு காட்டி கொடுத்துரும். அடுத்த பொண்ணு போச்சுன்னா அவனால இருக்க முடியாது. கத்துவான், கூசம் அவனுக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வாட்டி இசையும் அண்ணனும் அதான் இசை அம்மா வீட்டுல வச்சு ஒரு மாதிரி நடந்துப்பாங்க போலுக்கு. அதை இசை அம்மா அப்படி அதே மூலியமா பாத்துட்டாங்க. இவனுக்கு இன்சல்ட்டா போச்சுது. அன்னைக்கு இசை அம்மா குடி, உனக்கு தான் தெரியுமே. இவனு இசை இருந்தா யாரும் பார்க்க கூடாதுன்னு. அது அன்னைக்கு அவங்க அம்மா பாத்துட்டாங்களாம். அன்னைக்கு வீட்டுக்கே வரல, ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தான். இவன் குடிக்கிறத பார்த்துட்டு இவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு தீவிரத்தனமா லவ் பண்ணியிருக்கா. ஆனா அண்ணன் மாட்டி விட்டுட்டான். அவ இதுதான் சொந்த பொண்ணு பழி வாங்கிறதுக்காக அண்ணன் கூட அப்படி இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டோம்னா மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கா. சரி, அண்ணனும் போதையில தான் ரொம்ப இருந்திருக்கான். அவளும் இதா சந்தர் பொண்ணு போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு கிட்ட போயிருக்கா. சரி, இவன் கத்த ஆரம்பிச்சுட்டான், இசைன்னு. அப்புறம் அவளால இருக்க முடியுமா? ஓடிட்டா. நாங்களே சிசிடிவி கேமரா பார்த்தா செக் பண்ணோம். அப்படியாடா? இசையை தவிர அவனால வேற யாருக்கிட்டே இருக்க முடியாது. யாராவது போ, நம்மளால இங்க இருந்தோம்னா காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். கிளம்பு, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கடா. டேவிடத்த இவனை போ சொல்லடா. சாரனே, டேவிடத்த மூணு இருக்காவல்ல? ஆமாண்ணே. சரிண்ணே, எனக்கு அர்ஜென்டா வீட்டுக்கு போன, நான் வாரேனே. மகிமா வீட்டுல இல்ல. இருந்துட்டா மட்டும் போன வாரில கொண்டு அடிச்சு விடுவா. டேய், மறுபடியும் சொல்லிட்ட, கிட்ட வந்துடாத. டேய், நீ என் கிட்ட வராதடா. என்னமோ தெரியல, இந்த ட்ரெஸ் போட்டோன்னு அச்சம் மடம் நாணம்
ஐம்புலங்களும் வேலை செய்யுதுடா. டேய், சத்தியமா எனக்கு ஒரு மாதிரியா தான்டா இருக்கு. அது எப்படா ஒன்ன சூஸ் பண்ணானுங்க? சூஸ் பண்ணிருக்கானுங்களே. எங்கடா போறீங்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமாடா? பொம்பளாசம் போட்டு விட்டானுங்கடா. டேவிட் வந்துட்டா. உனக்கு என்ன பேர் சொல்லிட்டு போனாங்க? தேவையானி. வாங்க மேடம், நம்ம அங்க உட்காந்து பேசலாம். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்கல்ல, வாங்க. எங்க அப்பா கிட்ட தான் நாளா இருப்பேன். மேடம் நீங்க வாங்க. நான் எப்பவுமே எங்க அப்பா கூட தான் இருப்பேன். எனக்கு எங்க அப்பா தான் பிடிக்கும். டேய், எதுக்குடா இப்ப இந்த பிள்ளைங்க வந்துட்டு வம்பிழுத்துட்டு இருக்கு? பேர்பேத்துறாலாமா? டேய், விடவே கூடாடா. பையன் உள்ள கொஞ்சமாவது மாறி இருக்குன்னு பார்த்தா அப்பா அவன் அப்பா. நீ இருடா, நான் வாரேன். கிட்ட வந்துடாதடா, இன்னும் நான் கொன்னே போட்டுருவேன். சத்தம் கட்டாம இருடா. எங்குதாலா? எனக்கு கூசுதுடா. எனக்கு கூசுதுடா. டேய், நான் டேவிட் நானடா, கூசாதே. நீ பொம்பளாசம் போட்டுருக்கடா. டாய், என்ன டேவிட்டாவே பாரு. நான் டேவிட் தானே, பாரு எப்படி கூசும். ஓ, பாத்தியா? டேய், அழுதுட்டாடா. விடக்கூடாது. அப்பா வேண்டாம், எனக்கு என் புருஷன் போதுன்னு அவன் வரணும். இவ வரமாட்டா, எனக்கு நல்லா தெரியும். இல்ல, என்னை பத்தி அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கான் எங்க அண்ணன். டேய், இப்ப இந்த ஓ எதுக்குடா போடுறா? அதாவது, ஓ இப்ப இதெல்லாம் ஆயிட்டுதே. ஓ இந்த அளவுக்கு ஆகி போச்சுதே. நம்ம பேசுவோம்லடா. ஓ நீங்க இந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்குத்தான் அவங்க அப்படி சொல்றாலாம். ஓ சி, என்னடா பாச. இவ்வளவு அழுதுட்டுடா. நான் எங்க அப்பா கிட்ட தான் இருப்பேன். ஓகே மக்கா, பத்தியா? எனக்கு எங்க அப்பா போதும். எப்பா எப்பா. தேவியானி, வாங்க நம்ம அந்த சைடு போய் பிசினஸ் பத்தி பேசலாம். தேவியானி, நம்ம அந்த சைடு போய் பேசலாம் வாங்க. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம அங்க போய் பேசலாம். ஓகே சார். குரல் நல்லாவே இல்ல. குரல் நல்லட்டணும். நான் அரேபியன் குதிரையாச்சா? சார் வாங்க சார். சீ யாத்தோ, சீ யாத்தோ, சீ இதெல்லாம் என்ன பழக்கமோ தெரியல, எப்படிதான் முடியுமோ தெரியல. ஓ டேய், நாங்க தள்ளி போறோம், அப்ப என்ன பண்ணுவான்னு பாப்போம் வா. எப்ப பாத்தீங்கப்போ? அப்பா சொன்னது சரியா இருக்கு பாத்தியா? அவன் புத்தி மாறிட்டு, அவன் முன்ன மாதிரிலாம் கிடையாது. ரவுடி பையன், முரட்டு பையன், ஈவ இருக்கிறாத பையன். என் பிள்ளை வேதனைப்படுத்திட்டு போறான். நம்ம வீட்டு போலாம் வாமா. அவ தேவையானியப்பா, துபாயில தோத்துருக்காளா? அவன் கிடக்காமா, அவன் கிடக்கான். எப்ப இப்ப எப்படி சத்தம் போடுறதுன்னு மட்டும் பாரு. இங்க பாரு, நீ அழக்கூடாது. இங்க பாரு, அவனை சத்தம் போடுறேன். ஆனா அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்ப சொன்ன நீ கேப்பல்லமா? அப்பா சொன்ன மட்டும் தான் கேப்பேன். அது என் புள்ள எனக்கு தான். நீ வாமா, அப்பா கிட்ட வாமா. சரிப்பா. அப்பா அவ தேவையானியப்பா. அப்பா அப்படியே அணைச்சு கூட்டிட்டு போறாங்கப்பா. என்னமா சொல்ற? சத்தியமா பையன் கண்ணால பார்த்தேப்பா. என் புள்ளையோட வச்சுட்டான், என் புள்ளையோட வச்சுட்டான். விட மாட்டேன், விட மாட்டேன். இங்க பார், நான் தான் சொல்லல, அவன் முன்னாடி மேல கிடையாது. அவன் மாறிட்டான். அவன் கிங்ஸ் கிடையாது. ஆமாப்பா. எப்பா பாத்தீங்களாப்பா, தேவையானியப்பா. எப்பா சத்தம் போடுங்கப்பா. எதுக்குமா அவன் எக்கடி கட்டு போறான்? நமக்கு என்னவா? நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அவன் யாரு, நம்ம யாரு? அவனுக்கு இது நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல. வா, அப்பா சொல்றல, வா. நம்ம ஷாப்பிங் மால் போலாம் வா. ஐயோ, என் பிள்ளை மனசு நோகுதா. ஓவனா இப்ப நம்ம அப்படியே விடக்கூடாதுப்பா. நம்ம அநியாயத்தை தட்டி கேட்கணும்ப்பா. வேண்டாமா, அவன் எக்கடி கட்டு போறான். வா, நம்ம போக முடியாது. நம்ம வேற நாளைக்கு கம்பெனிக்கு போகணும். அங்கவே வீடுலாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவனையும் நம்ம பார்த்துட்டு எடுக்க முடியும். வா, நம்ம அங்க வீடுலாம் பார்த்து நம்ம நீட் ஆக்கிட்டு வரலாம். வா. சரிங்கப்பா. அப்ப நான் இருக்கேம்மா, அப்ப நான் இருக்கேன். என் பிள்ளை கண் கலங்க கூடாது. வா, அப்பா கிட்ட வா. வா, அப்பா கிட்ட வா. என் பிள்ளை, என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டானே, என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டானே. வாமா, நம்ம போலாம். சார், இங்க டாக்குமெண்ட் பாருங்க சார். டாக்குமெண்ட் கிடக்கு, டாக்குமெண்ட் அது ஓரமா தூக்கி போடுங்க. இப்ப டாக்குமெண்ட் பாக்குறதா ரொம்ப முக்கியம் சார். வரட்டு பையன், வரட்டு பையன். பாத்தீங்களப்பா? நீ இதெல்லாம் பாக்காதமா, வா நம்ம போலாம்.
டேய், இந்த புள்ள கொஞ்சம் கூட இறங்குன மாதிரி தெரியலையே. கூட இருக்கிறது யாரு? நமக்கு நடிப்பு பத்தாது. இப்ப பாரு. சார் மொல்லமா மொல்லமா தாங்கி பிடிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ வாமா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன எதுக்கு வந்து கத்திட்டு இருக்க? என்னடா இது? எது இந்த இளவெல்லாம் வேற எங்க வச்சுக்க? எதுக்குடா என் புள்ள முன்னாடி? நான் என்ன வச்சுக்கிட்டேன்? இது என்னடா? என்னுடைய கிளைண்ட் மீட்டிங் விஷயமா வந்திருக்காங்க. ஓ இப்படி காடல்ல நான் என்ன பண்ணேன்? அப்பா இரு, உனக்கு ஒரு நாள் இருக்கு. டேய், ஜானே விட்டாலும் உன் பொண்டாட்டி வரமாட்டா புழுக்க. இருடா, நான் லேஸ்ல விட்டுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி கிளைண்ட்லாம் வச்சுதான் பாத்தியா என்ன? ஏன் உனக்கு தெரியாது? நான் பொது இடத்துல தான் பாப்பேன், உனக்கு தெரியாது? அது சரி, என் பிசினஸ் எதுக்கு நீ தள்ளிட்டு இருக்க? நான் உன் பிசினஸ் தெரியல, நீ எதுக்கு என் பிசினஸ் தள்ளிட்டு இருக்க? இது என்ன? இது என் பிசினஸ், நான் பாத்துருவேன். உன் வேலையை பாத்துட்டு போ. எப்படியும் வேதனை படுத்துவேன், நான் பாத்துட்டு இருக்கணுமா? எதுக்கு உங்க புள்ள வேதனைப்பட போகுது? என் புள்ள முன்னாடியே நீ இன்னொரு கூட கூத்தடிச்சிட்டு இருப்ப. என் புள்ள பாக்கணுமா? கூத்தடிச்சனா? நான் பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன். மரியாதை போ சொல்லு. என் புள்ள மனசு கஷ்டப்படும். சேர்த்து வைக்கலன்னு பேசல, புள்ள மனசு கஷ்டப்படுமா பத்தியா? ரொம்ப ஓவரா போறேன்டா ஜானு. மரியாதை போயிரு சொல்லிட்டேன். நான் ஏன் போனோம்? தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு, நான் பிசினஸ் விஷயமா பேசணும். என் புள்ள இருக்கா? என் புள்ள இருக்கா சொல்லிருக்கல. என்னடா இது? இப்ப கூட புள்ளைக்காரன் பார்க்கான். சேர்த்து வைக்கணும் அவனுக்கு தோணவே இல்லை. தோணாது. அவனுக்கு புள்ள போயிட்டு தலைக்கேறி போய் இருக்கு. என்னடா? நான் பிசினஸ் விஷயமா பேசணும். கிளம்புங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் உங்க அப்பா கடனா? அவ்வளவுதானடா. எப்பவுமே இதை எப்பல வேலை நான் மாத்துறேன். வெளியே போடா. அப்படியா? இப்போ இந்த கார்டன் யார் பேர்ல இருக்குன்னு கேளு. என் பேருக்கு மாறிட்டு. இது ஏன் கார்டனு, இது ஏன் ஆபீஸ், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கார்டன் ஆபீஸாவும் மாத்துவேன், ஆபீஸ கார்டனாவும் மாத்துவேன். இது ஏன் பிளேஸ்னு கிளம்புன வெளியில. இது ஏன் பிளேஸ், கிளம்புறீங்களா? நான் தேவையான கூட டிஸ்கஸ் பண்ணணும். கிளம்புங்க. என்ன ஏங்குற? இது இப்ப ஏன் இடம்? வேணா நம்பிக்கிறேன்னா இந்த பத்திரங்க தான் இருக்கு, பாக்கீங்களா? கிளம்புங்க, நான் பிசினஸ் விஷயமா பேசணும். கஷ்டப்படுத்துறா? என் பிள்ளை கஷ்டப்படுத்துறல நீ. தேவியானே, நம்ம அந்த சைடு போலாம் வா. என் பிள்ளை வேதனை படுத்தாத. மொழியை நினைச்ச போயிரு. இசைத்தங்க நீ வாமா, அவன் எக்கடு கட்டு போறான். இதுமே சரிப்பட்டு வர மாட்டேங்க. புள்ளையில வேலை இருக்கானுங்களே. எதுக்கு போனோம்? நான் எதுக்கு போனோம்? நான் எதுக்கு போனோம்? தேவை, நீ கிளம்பி. அப்பா 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 இரு, உங்க அப்பா வச்சுக்கிட்டே இரு. புள்ளிட்ட கோர்ல வசதி பேசல. கொத்த கூட சொல்ல போடா. ஒரு சந்தனமும் நீரானே